أعوذ بالله الرجيم بسم الله الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, வல்ல ரஹ்மானின் வற்றா பெருங்கருணையும் கிருபையும் நம் உயிரிலும் மேலான இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், தோழர்கள் மற்றும் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட அனைத்து இறை நம்பிக்கையாளர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுவை நம்பி சரியான கொள்கையை ஏற்று அல்லாஹுடைய வழிகாட்டல்களை பின்பற்றி கடைபிடித்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மறுபடியும் அந்த நேர்வழியிலிருந்து தடமாறி சென்று விடாமல் இருப்பதற்கு அல்லாஹ் ஒரு நல்ல உபதேசத்தை செய்கின்றான். ஷரஅ லக்கும் மினத்-தீனி மா வஸ்ஸா பிஹி நூஹன் வல்லதி அவ்ஹைனா இலைக்க. இந்த மார்க்கத்தில் அல்லாஹ் உங்களுக்கு சட்டமாக்கி இருக்கின்றான். நூஹ் நபிக்கு அல்லாஹ் வலியுறுத்தி கூறிய விஷயத்தை. வமா வஸ்ஸைனா பிஹி இப்ராஹீம வ மூசா வ ஈசா. நூஹ் நபி மட்டுமல்ல, இப்ராஹிம், மூசா, ஈசா இவர்களுக்கும் இதை நாம் வலியுறுத்தி கூறியிருக்கின்றோம். இப்போ முதல் ரசூல் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து அதற்கு பிறகு வந்த ஏராளமான நபிமார்களுக்கு அல்லாஹ் வலியுறுத்தி கூறிய மிக முக்கியமான விஷயம். நபிமார்கள் மார்க்கத்தை அல்லாஹ்விற்காக போதித்தார்கள். அல்லாஹ்வுடைய போதனைகளை மக்களிடம் கொண்டு சென்றார்கள். நேர்வழியின் பக்கம் மக்களை அழைத்தார்கள். மக்கள் நேர்வழிக்கு வந்த பிறகு, மார்க்கத்தை ஏற்ற பிறகு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வலியுறுத்தி கூறுகிறார். என்ன விஷயம்? அன் அகீமுத்தீன், நீங்கள் மார்க்கத்தை நிலைநாட்டுங்கள். வலா தத்தஃபர்ரகு ஃபீஹி, அதிலே பிரிந்து விடாதீர்கள். அல் குர்ஆனுடைய தடைகளில், அல் குர்ஆன் தடை செய்யக்கூடிய விஷயங்களில் ஒரு முக்கியமான விஷயம், தீனில் பிளவு ஏற்படக்கூடாது, தீனில் நாம் பிரியக்கூடாது. இதையும் அல் குர்ஆன் தடை செய்கிறது. வட்டி கூடாது, விபச்சாரம் கூடாது, மது கூடாது, அதே போன்று திருடக்கூடாது. இதே போன்று எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் சொன்ன முக்கியமான கட்டளை, செய்யக்கூடாது என்று அல்லாஹ் தடை செய்த விஷயம், நீங்கள் தீனை நிலைநாட்ட வேண்டுமே தவிர தீனில் நீங்கள் பிரிந்து விடக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சஹாபாக்களை பார்த்து சொல்கின்றார். சஹாபாக்கள் இந்த மார்க்கத்துக்காக எவ்வளவு பெரிய தியாகம் செய்தார்கள். ஏன்னா இந்த பிரிவினைங்கிறது எப்போ வரும்னா, ஆரம்பத்திலலாம் வராது. தியாகம் செய்து கடின உழைப்புகளை கொடுத்து இந்த மார்க்கம் நல்ல வளர்ந்து அதுக்கப்புறம் சைத்தான் வந்து பிரிச்சு விட்டுருவான். அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபிமார்களுக்கும் அதை வலியுறுத்தி சொன்னா, நபித்தோழர்களுக்கும்
அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு, இஸ்லாம் வளர்ந்த பிறகு அல்லாஹ் இந்த உபதேசத்தை அவர்களுக்கு சொல்கின்றான். வஅதஸிமு பிஹபிலில்லாஹி ஜமீஆ, நீங்கள் அனைவரும் அல்லாஹ்வுடைய கயிற்றை பலமாக பற்றி பிடியுங்கள். வலா தஃபர்ரகு, பிரிந்து விடாதீர்கள். வதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு செய்த பாக்கியத்தை எண்ணி பாருங்கள். சில பேர் சொல்லுவாங்க, ஒற்றுமை எங்கே அல் குர்ஆனிலே சொல்லப்படுகிறது, ஒற்றுமையை வலியுறுத்தி அல் குர்ஆனில் எங்குமே வசனம் இல்லை என்று சொல்வார்கள். இது தவறான வாதம். அல் குர்ஆனில் பல்வேறு இடங்களில் பிரியக்கூடாது என்றால் என்ன அர்த்தம்? சேர்ந்து இருக்க வேண்டும், ஒன்றுபட்டு இருக்க வேண்டும். அப்ப அல்லாஹ்வுடைய தீனில் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று அல் குர்ஆன் கட்டளை இடுகின்றது. அல்லாஹ்வுடைய கயிற்றை, அல்லாஹ்வுடைய கயிறு என்றால் அல்லாஹ்வுடைய மார்க்கம், அல்லாஹ்வுடைய கயிற்றை பலமாக நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அதில் பிரிந்து விடாதீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருளை எண்ணி பாருங்கள். இது குன்தும் அதான் ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், நீங்கள் இதற்கு முன்னால் பகைவர்களாக இருந்தீர்கள், உங்கள் உள்ளங்களை அவள் ஒன்றிணைத்தான். ஃபஅஸ்பஹதும் பிநிஅமதிஹி இஹ்வானா, அவனுடைய அருளால் நீங்கள் சகோதரர்களாக மாறினீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அந்த பழைய ஜாஹிலியத்துல நீங்க எப்படி இருந்தீங்க? சண்டை போட்டுக்கிட்டு தானே இருந்தீங்க, பிரிந்து தானே கிடந்தீர்கள். அது போன்ற ஒரு ஜாஹிலியத்துடைய நிலைக்கு நீங்கள் சென்று விடாதீர்கள், பிரிய வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அல் குர்ஆனில் பல ஆயத்துகளில் வலா தகூனு கல்லதீன தஃபர்ரகு வக்தலஃபு மின் பஅதி மா ஜாஅஹுமுல் பையினாத், தெளிவான சான்றுகள் தங்களிடம் வந்த பிறகு அந்த சான்றுகளுடன் மோதி முரண்பட்டு பல கூட்டங்களாக மாறியவர்களைப் போல நீங்கள் ஆகிவிடாதீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யூதர்களைப் போல, யகூதிகளைப் போல, நஸ்ராக்களைப் போல ஆகிவிடாதீர்கள் என்று சொல்கின்றான். யகூதிகள் பல கூட்டங்களாக பிரிந்தார்கள். நஸ்ராக்கள் அவர்கள் பார்ப்பதற்கு நஸ்ரா, ஆனா அவர்களுக்குள் 1000 கொள்கை வேறுபாடுகள். பெண் கொடுத்து பெண் எடுக்க மாட்டார்கள். இவர்களுடைய பார்வையில் அவர்கள் நஸ்ரா கிடையாது, அவர்களுடைய பார்வையில் இவர்கள் நஸ்ரா கிடையாது. இப்படி ஏராளமான பிரிவினைகள் அங்கு இருக்கிறது. அதை நாம் அறிந்த விஷயம்தான். அல்லாஹ் அதை சொல்லி காட்டி, இந்த யகூதிகளைப் போல, நஸ்ராக்களைப் போல நீங்களும் அல்லாஹ்வுடைய தீனில் பல கூட்டங்களாக பிரிந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, இப்படி அல்லாஹ்வுடைய தீனில் பிரியக்கூடாது என்று அல் குர்ஆனில் பல்வேறு வசனங்களில், ஒரு இடம் அல்ல, 2 இடம் அல்ல, பல இடங்களில் அல்லாஹ் இதை வலியுறுத்தி பேசுகின்றான். அப்ப நாம இதுல எந்த அளவுக்கு கவனமா இருக்கணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அவ்வப்போது ஷைத்தான் இந்த விஷயத்தை கிளப்பி விடுவான். மூமின்களுக்கு மத்தியில பிளவு ஏற்படுத்தக்கூடிய விஷயத்தை ஷைத்தான் கிளப்பி விடுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை வேரோடி மண்ணோடு அப்பவே அதை அகற்றி விடுவார்கள், கலைந்து விடுவார்கள். ஒரு முறை மது தடை செய்யப்படுவதற்கு முன்னால் ஒரு சஹாபி கடந்து செல்கிறார். அன்சாரிகள், முஹாஜிர்கள் எல்லோரும் ஒன்றாக உட்கார்ந்து மதுவை குடித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது அவர்கள் இந்த நபித்தோழரை கூப்பிடுகிறார்கள். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை, வாருங்கள், நீங்கள் வந்து மது குடிங்க அப்படிங்கிறாங்க. அவர் வந்து உட்கார்றார், மது ஊத்துறாங்க, குடிக்கிறார். அது உள்ளக்க போறதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தான் இருந்தார். அது போனா என்ன நடக்கும்? போயிருமா இல்லையா? அப்ப அது வேலை செய்யுது. அவர் என்ன செய்யறாரு? இவர் ஒரு முஹாஜிர் தானே, யார்? சஅத் இப்னு அபி வக்காஸ். ஷைத்தான் கிளப்பி விடுறான், முஹாஜிர்கள் அன்சாரிகளை விட சிறந்தவர்கள், எல்லாரும் போதையில் இருக்காங்க, முஹாஜிர்கள் அன்சாரிகளை விட சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்றார். அப்போ ஒரு அன்சாரி என்ன செஞ்சாரு? பக்கத்திலே ஒட்டக எலும்பு இருந்துச்சு, நல்ல கனமான எலும்பு, அதை எடுத்து ஓங்கி மூஞ்சில் அடிச்சிட்டார். மூக்கு உடைஞ்சு ரத்தம் ஒழுகுது. இப்ப பிரச்சனை பெருசாகுது. அன்சாரிகளே வாருங்கள் இங்கிட்ட அழைப்பு, முஹாஜிர்களே வாருங்கள் என்று இங்கிட்டு ஒரு அழைப்பு. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதுக்கு வருகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், ஏன் இன்னும் அறியாமை கால அழைப்பை விட்டு கொண்டிருக்கிறீர்கள்? தஊஹா, இதை விட்டு விடுங்கள். ஃபஇன்னஹா முன்தினா, இது நாற்றம் எடுக்கிறது. முஹாஜிர் என்பது அல் குர்ஆன்ல அல்லாஹ் வச்ச பேர் இல்லையா? வஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரின வல் அன்சார், அன்சாரிகள் என்பது அல்லாஹ் அல் குர்ஆனிலே சூட்டிய ஒரு பெயர், நல்ல பெயர் தான். ஆனா அந்த நல்ல பெயரை வச்சு கூட ஷைத்தான் எப்படி பிளவை ஏற்படுத்துறான்னு பார்த்தீங்களா?
இப்ப இந்த சந்தர்ப்பத்துல தான் அல்லாஹ்வுடைய தீனில் பிளவுக்கு வேலை இல்லை. இந்த பிளவை உங்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தக்கூடியது இந்த மது. எனவே இனிமே மது ஹராம் என்று மது தடை செய்யப்பட்டது இந்த விஷயத்தை ஒட்டித்தான். இப்ப அல்லாஹ்வுடைய தீனில் கவனமாக இருக்கணும். பிரிவினை எப்படி கூட வரலாம். முஹாஜிர் என்ற ஒரு பெயரை வைத்து கூட வரலாம், அன்சார் என்ற பெயரை வைத்து கூட வரலாம். நாம் கவனமாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல இதை எச்சரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அல்லாஹ் தடை செய்யக்கூடிய இந்த பிரிவினை எது தெரியுமா? ஆதாரங்களுடன் முரண்பட்டு அல்லாஹ்வுடைய தீனில் பிரிந்து செல்வது. ஆதாரங்களுடன் முரண்படுவது. தெளிவான ஆதாரம் இருக்கும், அதை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது பிரச்சனை வராது. அந்த ஆதாரங்களுக்கு எதிராக நாம் பேசும்போது, தர்க்கம் செய்யும் போது ஒன்றுபட்டு இருந்த முஸ்லிம்கள், ஒற்றுமையாக இருந்த சமூகம் பல கூட்டங்களாக பிரிந்து போய்விடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு சாரார் என்ன பண்றாங்க, குர்ஆனுடைய சில வசனங்களை எடுத்துக்கொண்டு அல்லாஹ் இப்படி சொல்லி இருக்கிறான் என்று வாதிடுகிறார்கள். இன்னொரு சாரார் அல்லாஹ்வுடைய வசனத்தை எடுத்துக்கொண்டு அதற்கு மாற்றமாக அல்லாஹ் இப்படி சொல்லி இருக்கிறான் என்று வாதிடுகிறார்கள். விதி விஷயத்தில் தான் இந்த சர்ச்சை நடக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் உடனே கண்டிக்கிறாங்க. இன்னமா அஹ்லக மன் கான கப்லக்கும், உங்களுக்கு முன் சென்றோர்களை அழித்ததெல்லாம் கஸரத்து சுவாலிஹிம், தேவையில்லாத கேள்விகள், அதிகமான கேள்விகள். வக்திலாஃபுஹும் அலா அம்பியாயிஹிம், நபிமார்களிடத்தில் தேவையில்லாமல் முரண்பட்டதால் தான் உங்களுக்கு முன் சென்ற யூதர்களும் நசராக்களும் அழிந்து போனார்கள். விதி விஷயத்துல அல்லாஹ் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறான்னா அதை நம்பிடணும். அதுல ஓவரா நம்முடைய அறிவை யூஸ் பண்ணலாமா? ஆதாரங்களை ஒன்றுக்கொன்று முரண்பட விடலாமா? இதுவும் குரான் தான், அதுவும் குரான் தான். குரான் ஒன்றை ஒன்று உண்மைப்படுத்துவதற்காக அருளப்பட்டதே தவிர ஒன்றை வைத்து ஒன்றை நிராகரிப்பதற்காக அல்லாஹ் அதை அருளவில்லை. உங்களுக்கு தெரிஞ்ச விளக்கத்தை சொல்லுங்க, தெரியலையா அந்த விளக்கத்தை அதை அறிந்தவர்களிடத்திலே ஒப்படைத்து விடுங்கள். தேவையில்லாத சர்ச்சைகள் செய்து உங்களுக்கு மத்தியிலே பிளவுகள் ஏற்பட்டு விட வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள். இப்ப இந்த கருத்துல நிறைய ஹதீஸ்களை பார்க்கிறோம். இக்ராஉல் குர்ஆன் புகாரியில் இருக்கிறது. இக்ராஉல் குர்ஆன், குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள். தலஃபத் குலூபுக்கும், உங்களுடைய உள்ளங்கள் ஒன்றுபட்டு இருக்கும் வரை குர்ஆனை ஓதுங்கள். நீங்கள் படித்துக் கொண்டிருக்கும் போது உங்களுக்கு மத்தியில் சர்ச்சை வருகிறதா, ஆட்டத்தை இடத்தை காலி பண்ணுங்க. இந்த சர்ச்சைக்கு இங்க வேலை இல்லை, ஏன்னா இது உங்களுக்கு மத்தியில குழப்பத்தை ஏற்படுத்திவிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். ஆக இதுலலாம் கருத்து வேறுபாடு வரக்கூடாது. எதுல வரக்கூடாது? ஒரு விஷயத்துக்கு நேரடியாக குர்ஆன் வசனங்கள் இருக்கிறது, நபிமொழிகள் இருக்கின்றது. அந்த குர்ஆன் வசனத்தையும் நபிமொழிகளையும் அந்த விஷயத்தில் ஆதாரமாக கொண்டு இஸ்லாமிய சமூகம் சரியான அடிப்படையில் புரிந்து வருகின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் அந்த ஆதாரங்களுக்கு குர்ஆனுக்கு எதிராக சுய வியாக்கியானம் கொடுக்கிறது, நபிமொழிகளை மறுக்கிறது, இது மாதிரியான போக்கு நமக்கு மத்தியில் பிளவுகளை ஏற்படுத்திவிடும். இந்த மாதிரியான செயல்பாடுகளை தான் யூதர்களும் நசராக்களும் செய்தார்கள். ஆக நாம மிக கவனமாக இருக்க வேண்டும். அதனால கொள்கை விஷயத்தில், அகீதா விஷயங்களில் சர்ச்சைகள், கருத்து வேறுபாடுகள் வரக்கூடாது, வரக்கூடாது. கொள்கை விஷயங்களில், கொள்கை விஷயங்களை அல்லாஹ்வை நம்புவது, மலக்குமார்களை நம்புவது, வேதங்களை நம்புவது, நபிமார்களை நம்புவது, மறுமை நாளை நம்புவது, விதியை நம்புவது, இது ஏன்னா இந்த நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள்லாம் தலீல்கள் தெளிவா இருக்கும், ஆதாரங்கள் எப்படி இருக்கும், தெளிவாகவும் அதிகமான தலீல்களும் இருந்து அது உறுதி செய்யப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட விஷயத்தில் ஈமான் கொண்டவர்களுக்கு சர்ச்சை வராது, சர்ச்சை கொள்ள மாட்டாங்க. ஏன்னா ஆதாரங்கள் தெளிவா இருக்குல்ல. ஆதாரங்கள் வந்தும் முரண்பட்டவர்கள் யார்? அல் குர்ஆன்ல அல்லாஹ் பல ஆயத்துகள்ல மின் பஅதி மா ஜாஅஹுமுல் பையினாத், தெளிவான சான்றுகள் வந்த பிறகும் இவர்கள் முரண்பட்டார்கள் என்று அல்லாஹ் இந்த யூதர்களையும் நசராக்களையும் தான் சொல்கின்றான். ஆனா சத்தியத்தில் உள்ளவர்கள் ஆதாரங்கள் உறுதியாக தெளிவாக இருக்கும்போது அங்கே சர்ச்சை கொள்ள மாட்டார்கள், நபிமொழிகளுக்கு எதிராக அவர்கள் யோசிக்க மாட்டார்கள், தெளிவான குர்ஆன் வசனத்துக்கு எதிராக சுய வியாக்கியானம் கொடுக்க மாட்டார்கள். அதுல கருத்து வேறுபாடு வராது. ஆனாலும் சில பேர் அதுலயும் கருத்து வேறுபாடு கொள்வாங்க. எதுல? நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள்லையும். அவங்க யாரு? வழிகேடர்கள். சத்தியத்தில் இருக்கக்கூடியவர்கள் கருத்து வேறுபாடு கொள்ள மாட்டாங்க. இப்ப இந்த 4 இமாம்கள் இருக்காங்கல்ல, இமாம் அபு ஹனீஃபா, இமாம் ஷாஃபிஈ, இமாம் மாலிக், இமாம் அஹமது,
இவங்கெல்லாம் கருத்து வேறுபாடு வந்தது அகீதாவில் வரல. அவங்களுக்கு மத்தியில கொள்கையில நம்பிக்கை சார்ந்த விஷயங்களில் ஆதாரங்கள் தெளிவாக உள்ள விஷயங்களில் கருத்து வேறுபாடு வரல. இந்த 4 இமாம்களுக்கு மத்தியில வந்த கருத்து வேறுபாடு எதுல? ஃபிக்ஹ்ல, மசாயில் விஷயங்கள்ல, பிரிவு சட்டங்களில், அதுலதான் கருத்து வேறுபாடு வந்தது. அப்ப நாம கவனமாக இருக்கணும். கொள்கைகள் இன்றைக்கு எப்படியெல்லாம் கருத்து வேறுபாடு வருது? அல் குர்ஆனை பத்தி அல்லாஹ்வை நம்பணும்னு சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வை நம்ப வேண்டும் என்றால் அல்லாஹ் அவனை எப்படி நம்ப சொல்கிறானோ அப்படி நம்ப வேண்டும். அல்லாஹ்விற்கு கண் இருக்கிறது என்று குர்ஆன் சொல்கிறது, அல்லாஹ்விற்கு கை இருக்கிறது என்று குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இதை நம்ம நம்பணும். இது இல்முல் கைபு. அல்லாஹ்வுடைய கண் எப்படி இருக்கும், கை எப்படி இருக்கும், நம்ம ஆராய்ச்சி பண்ண முடியுமா? அப்ப நமக்கு அறிவு குறைவாக தான் வழங்கப்பட்டிருக்கு. நமக்கு அறிவு கொடுக்கப்படாத விஷயங்களுக்குள்ள நம்ம அதிகமா என்ன செய்யக்கூடாது? மூழ்கக்கூடாது. இதெல்லாம் அல்லாஹ் அவனை பத்தி சொல்லியிருக்காங்கிறனால நம்பிக்கணும். இப்ப நம்பினதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யக்கூடாது? அதுல குதர்க்கம் பண்ணக்கூடாது. குதர்க்கம் பண்றதுனால குழப்பங்கள் உருவாகும். இப்ப இந்த அக்கீதாவுல இவ்வளவு ஆதாரங்கள் தெளிவா இருந்தும் சில பேர் சுய வியாக்கியானம் கொடுக்குறாங்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய கண் என்றால் கண் அல்ல, அது கண்காணிப்பு. இப்ப அல்லாஹ் ஏன் கண்ணுன்னு சொல்லணும்? கண்காணிப்புன்னு சொல்லி இருக்கலாம்ல, அதுக்கு அரபில வார்த்தை இருக்குல்ல. கைனா கை அல்ல, அது நிஅமத், அல்லாஹ்வுடைய அருட்கொடை. இப்படியெல்லாம் ஏராளமான சுய வியாக்கியானங்கள் கொடுக்குறாங்க. இப்ப இதெல்லாம் வழிகேடு. இப்படி சுய வியாக்கியானங்களை கொடுத்து ஒரு கூட்டம் வழிகெட்டு போய் இருக்கிறது வரலாற்றிலே. அவர்கள் தான் யாரு? முஅத்தஸிலாக்கள். இப்ப நாம கவனமா இருக்கணும். அது மாதிரி இன்னைக்கு நபிமார்களை நம்புற விஷயத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்ன? நபிமார்களை நம்ம நம்புறோம். இப்ப நாம நபிமார்களை நம்புறோம். நபிமார்களை நம்புகிற விஷயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தான் கடைசி ரசூல் என்பது நம்முடைய நம்பிக்கை, அகீதா. இப்ப இதுக்கு மாத்தமா ஒரு கூட்டம் இருக்கா இல்லையா? அவர் நபி, இவர் நபி என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறாங்களா இல்லையா? அப்ப இவங்கெல்லாம் சத்தியத்துல உள்ளவர்களான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா தெளிவா தலீல் இருக்கு, குர்ஆனில் இருக்கிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் கடைசி ரசூல். நபிமொழிகளும் ஏராளமான நபிமொழிகள் இருக்கிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் கடைசி ரசூல். இப்ப இதுல சர்ச்சை பண்ணுவதற்கு வேலையே இல்லை. இப்ப இவ்வளவு ஆதாரங்களுக்கும் எதிராக அதை மறுத்து சர்ச்சை பண்ணுறாங்கன்னா அவங்க சத்தியத்தில் உள்ளவர்கள் கிடையாது. அவர்கள் இந்த தீனில் பிளவுகளை ஏற்படுத்தக்கூடியவர்கள், யூத நசராக்களுடைய பாதையில் செல்லக்கூடியவர்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது மாதிரி விதி விஷயத்துல நம்ம நம்பணும். எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டப்படி தான் நடக்குது நம்பணும். அதே நேரத்தில் முயற்சி பண்ணணும். ஆனா ஒரு சாரார் என்ன பண்ணாங்க? ஆராய்ச்சி பண்ணி அதெல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டத்துக்கெல்லாம் வேலை இல்லைங்க, எல்லாமே நம்முடைய முயற்சி தான் இப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? அப்ப இதெல்லாம் வழிகட்ட பிரிவு. ஏன்னா இதுக்கெல்லாம் குர்ஆன் ஹதீஸ்ல தெளிவான ஆதாரங்கள் இருந்தும் அவர்கள் மனோ இச்சைப்படி சிந்திக்கின்ற காரணத்தினால் இது போன்ற பிளவுகள் வருகிறது. இதைத்தான் அல்லாஹ் தடை செய்கின்றான், கூடாது என்று. இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் நாம் மனதிலே பதிய வைக்க வேண்டும். மார்க்கத்தில் எல்லா விஷயங்களிலும் கருத்து வேறுபாடு கொள்ளாமல் இருக்க முடியாது. இது போன்ற அகீதா சார்ந்த விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் வராது. நம்பிக்கை சார்ந்த விஷயங்களில் கருத்து வேறுபாடு கொள்ளக்கூடாது. ஆனால் சில சந்தர்ப்பங்களில் சில விஷயங்களில், அதாவது நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் அல்லாம மசாயில் ஃபிக்ஹ் விஷயங்களில் கருத்து வேறுபாடு வருவது இயல்புதான். அதை நாம் தவிர்க்க முடியாது. இதையும் நம்ம மனசுல பதிய வைக்கணும். ஏன்னா எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நாம் ஃபிக்ஹ் விஷயங்களில் அனைவரையும் ஒன்றுபடுத்த முடியாது. இதையும் நம்ம உணர்ந்தாதான் நம்ம இடத்துல சகிப்புத்தன்மை வரும். என்ன சகிப்புத்தன்மை? இது மசாயில் விஷயம், அதுல எல்லாருக்கும் அல்லாஹ் ஒரே மாதிரி அறிவை கொடுக்கல. ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு விதமான மார்க்கம் ஒண்ணுதான், மார்க்கம் மாற போறது கிடையாது. ஆனா மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடிய நாம் ஒன்றா? நம்முடைய அறிவு ஒன்றா? நம்முடைய சுபாவம் ஒன்றா? நம்முடைய இயல்புகள் ஒன்றா? இல்ல, எல்லாரும் வேறுபடுது. அப்ப இந்த வேறுபாட்டினால் இந்த ஃபிக்ஹ் விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் வரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக சொல்ல வேண்டிய விஷயங்கள்லாம் தெளிவா சொல்லிட்டான். ஆனா இந்த சில ஃபிக்ஹ் விஷயங்களை மூடலாக அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கின்றார். ஏனென்றால் அதெல்லாம் தெளிவா சொல்ல முடியாது. அது காலத்துக்கு தகுந்தவாறு
மாறுபடும். அது மக்கள் காலத்துக்கு தகுந்தவாறு என்ன செய்வாங்க, அதுல சூழ்நிலைக்கு தகுந்தவாறு அது தேவையான ஃபிக்குகளை அவர்கள் எடுப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில சட்டங்களை மறைமுகமாக வச்சிருக்கிறான். அதனால நமக்கு என்ன செய்யும், கருத்து வேறுபாடுகள்லாம் வரும். வந்தாலும் நம்ம எல்லாம் ஒண்ணுதான், நல்லா விளங்கிக்கோங்க. ஃபிக்கு விஷயங்கள்ல, மசாய விஷயங்கள்ல கருத்து வேறுபாடு வந்தாலும் நம்ம அதை வச்சு பிரிவினை காட்டி விடக்கூடாது. காட்டணும், நம்ம எந்த கூட்டத்தில் போய் சேர்ந்துருவோம், அந்த அல்லாஹ் பிரியக்கூடாதுன்னு சொல்கிறானே அந்த கூட்டத்தில் போய் சேர்ந்துருவோம். இப்ப சகிப்புத்தன்மை இருக்கணும். நம்மளாம் ஈமான்ல ஒண்ணுதானே, அகீதாவுல ஒண்ணுதானே, லா இலாஹா இல்லல்லாஹ்வுல ஒண்ணுதானே, தொழுகை 5 ஃபர்லான விஷயங்கள் அதுலலாம் ஒன்னாதானே இருக்கிறோம். சில மசாயில் விஷயங்கள்ல கருத்து வேறுபாடு வருதுன்னு சொன்னா இதை ஒரு பெரிய பிரச்சனையான மாக்க கூடாது. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறணும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற மாதிரி, இது அஜ்தஹதல் ஹாக்கிம், ஒரு நீதிபதி ஆய்வு செய்கின்றார், முயற்சி செய்கின்றார், இஜ்திஹாத் செய்கின்றார். ஃபைன் அசாப ஃபலஹு அஜ்ரான், அவர் சரியாக நடந்தால், சரியான தீர்ப்பை வழங்கினால் அவருக்கு 2 மடங்கு கூலி. வைன் அஹ்த, அவர் தவறாக நடந்தால் 1 மடங்கு கூலி உண்டு. அல்ல அவரையும் குற்றம் பிடிக்கிறது இல்லை. ஆனா தலீல்களுக்கு எதிராக மனோ இச்சைப்படி முரண்பட்டு பிளவை ஏற்படுத்தினால் 2 கூலியும் கிடையாது, 1 கூலியும் கிடையாது. உலாயிக லஹும் அதாபுன் அதீம், அவர்களுக்கு என்ன உண்டு, மகத்தான வேதனை உண்டுன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அடிப்படையான விஷயங்கள்ல ஆதாரங்களுக்கு மாற்றமாக சென்றால். ஆனால் இந்த ஃபிக்ஹ் விஷயங்களில் புரிந்து கொள்வதில் கருத்து வேறுபாடு வருவதற்கு வாய்ப்புள்ள விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் வந்தால் சரியா நடந்தாலும் அல்லாஹ் கூலி தருவான், தவறான தீர்ப்பு அறியாமல் ஏற்பட்டாலும் அல்லாஹ் கூலி தருவான். யாரையும் என்ன செய்ய போறதில்ல, குற்றம் பிடிக்க போறதில்ல. இப்ப இந்த பார்வை தான் நமக்கு இருக்கணும். ஆனா இந்த பார்வை மாறி எப்படி மாறுது, நான் விரல அசைக்கணுங்கிறது, இன்னொரு அறிஞர் அசைக்க கூடாது நீட்டி வைக்கணுங்கிறாங்க. சரி, இது புரிந்து கொள்வதில் கருத்து வேறுபாடு இருக்கு. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் மசாயில் விஷயங்கள்ல கருத்து வேறுபாடு அறிஞருக்கு மத்தியில் இருந்துகிட்டு தான் இருக்கு. அப்ப அந்த அறிஞர்கள் எப்படி அதை எடுத்துக்கிட்டாங்க, இப்ப 4 அறிஞர்கள் இருக்காங்கல்ல, அந்த அறிஞர் இதை எப்படி எடுத்துக்கிட்டாங்க, முன்னால் உள்ள அறிஞர்கள் துவா செஞ்சாங்க, அவங்க வேறுபடுத்தி பார்க்கல. ஆனால் தாங்கள் அறிந்த சத்தியத்தை இதான் குர்ஆன் ஹதீஸுக்கு நெருக்கமானது என்று அவர்கள் சொன்னார்கள். இதை வைத்து அவர்கள் பிரிவினையை ஏற்படுத்தவில்லை, பாகுபாட்டை உருவாக்கவில்லை. இதை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் சத்தியத்தில் உள்ளவர்கள், இதை ஏற்றுக்கொள்ளாதவர்களாம் வழிகேடர்கள், நீ முஸ்லிமே இல்லை என்ற அளவுக்கு இந்த பிரச்சனையை அவங்க கொண்டு போகல. ஏன்னா இந்த கருத்து வேறுபாடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இஜ்திஹாது உட்பட்ட கருத்து வேறுபாடான விஷயங்களில் மென்மை போக்கை தான் அவர்கள் கடைபிடித்தார்கள். ஏராளமான செய்திகள் இருக்கிறது. ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் 2 சஹாபாக்கள் ஒரு ஊருக்கு பயணம் பண்றாங்க. பயணத்துல தண்ணி கிடைக்கல, தொழுகையுடைய வக்து போய்கிட்டு இருக்குது. அப்ப என்ன பண்ணாங்கன்னா 2 பேரும் தயமம் பண்ணி தொழுதுட்டாங்க. இவங்க தொழுகையை நிறைவேற்றிய பிறகு தண்ணீர் கிடைக்கிறது. தண்ணி இல்லைங்கிறதுனால வக்து போயிரும் பயந்து தொழுதாங்க. தொழுததுக்கு அப்புறம் என்னது, தண்ணி கிடைக்குது. ஒருவர் என்ன செய்யறாரு, நமக்கு தான் தண்ணி கிடைச்சிருச்சேன்னு சொல்லி மறுபடியும் தொழுகிறார். ஒழு செஞ்சு முறைப்படி அவர் தொழுகின்றார். இன்னொருவர், நம்ம கடமையை நிறைவேற்றிட்டோம், அதுக்கு பிறகு தண்ணி கிடைச்சிருக்கு, நம்ம தொழுகும் போது தண்ணி கிடைக்கல, எனவே நம்முடைய தொழுகை சரிதான் என்று அவர் மறுபடியும் தொழுகவில்லை. இந்த 2 பேரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்கள் செய்ததை பற்றி சொன்னார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மறுபடியும் தொழாமல் இருந்தாரே, அவரை பார்த்து சொன்னார்கள், அசப்த சுன்னத, நீங்கள் நபி வழியை சரியாக கடைபிடித்திருக்கிறீர்கள், நபி வழியை சரியாக நீங்கள் கடைபிடித்திருக்கிறீர்கள். ஏன்னா தொழுது சரி, உங்களுடைய தொழுகை கூடும், தண்ணி கிடைக்கல, தயமம் செஞ்சீங்க, தொழுதீங்க, உங்க கடமை நிறைவேறிடுச்சு, மறுபடியும் தொழு தேவையில்லை, கரெக்டா தான் நீங்க நடந்திருக்கீங்க. அப்ப மறுபடியும் தொழுதாரு, அவரை பார்த்து சொன்னாங்க, உங்களுக்கு ஒரு தொழுகை தான் ஃபர்லு, இன்னொரு தொழுகை நஃபிலு, வலக்க அஜ்ரான், உங்களுக்கு 2 மடங்கு கூலி. இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய தீர்ப்பு. இப்ப அந்த 2 சஹாபாக்கள்ல ஒருவர் இன்னொருவரை பார்த்து வழிகேடர்னு சொன்னாங்களா? நான் தொழுதுட்டேன், தண்ணி கிடைச்சிருச்சுல, நீ தொழுகல, உன் தொழுகையே கூடாது, நீ தொழுகவே இல்லை, பாவி, குற்றவாளி இப்படின்னு அடிக்கிடுவாங்க இன்னைக்கு. ஆனா அன்னைக்கு அந்த நபி தோழர்கள் அது ஒண்ணுமே சாதாரண ஒரு விஷயம், 2 பேரும் மார்க்கத்தை தான் கடைபிடிக்கிறோம்,
புரிந்து கொள்வதில் தான் வேறுபாடு. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு பேரையும் கண்டிக்கல, ரெண்டு பேருக்கும் கூலி உண்டுன்னு தான் சொன்னாங்க. இப்ப இப்படித்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ஆய்வுகள் ஃபிக்ஹ் விஷயங்கள்ல அறிஞர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள்ல வேறுபாடு வந்தால் யாரையும் குற்றம் பிடிக்க போறது கிடையாது. ரெண்டு பேருக்கும் அல்லாஹ் நன்மைகளை தான் கொடுக்குறான். இதை நாம புரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில இன்னொரு சம்பவம் நடக்குது. எப்படி கருத்து வேறுபாடு வந்தது, நபி அவர்கள் அதை எப்படி அணுகினார்கள், இந்த பக்குவம் நமக்கு இருக்கணும். இந்த பக்குவம் இல்லாதனால விளைவு என்ன தெரியுமா? நெஞ்சில கை கட்டணுங்கிற அந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு அதை ஒரு பெரிய பிரச்சனையாக ஆக்குவது, விரலை அசைக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு விரலை அசைக்காமல் நீட்டி வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களை குறை காணுவது. இது முஸ்லிம்களுக்கு மத்தியில் வெறுப்புணர்வையும் பகைமையையும் அல்லாஹ் வலியுறுத்துறானே. நீங்க அன்பாக இருங்கள், ஒருவருக்கு ஒருவர் பாசமா இருங்க, ஒற்றுமையா இருங்க. அந்த மெயினான விஷயத்தை இதை வச்சு நாசமாக்கிடுறாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய மார்க்கம் அப்படி நமக்கு சொல்லுதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணுகுமுறை இதுவான்னு கேட்டா கிடையவே கிடையாது. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நபி அவர்கள் அஹ்ஸாப் போர்க்களம் முடிந்த பிறகு சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க, நீங்கள் யாரும் பனு குரைலாவில் தான் அசர் தொழுகையை தொழ வேண்டும். வலா யுஸல்லி அன்ன அஹதும் மின்கும் இல்லா ஃபி பனு குரைலா. பனு குரைலாவில் தான் நீங்கள் யாராக இருந்தாலும் அசர் தொழுகணும் அப்படின்னு ஒரு செய்தியை சொன்னாங்க. இப்ப சஹாபாக்கள் வேகமா பனு குரைலாவை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க. அசருடைய வக்து கடந்து போகுது, நேரம் ஆயிடுச்சு, மகரிப் வரப்போகுது. இப்ப என்ன செய்யறாங்க, ஒரு சாரார் வக்து போகுது, அசர் தொழுகை நம்ம தொழுகணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனு குரைலாவில் தான் அசரை தொழுகணும்னு சொன்னாங்க. அதனுடைய அர்த்தம் நம்ம அசருக்கும் முயற்சி செஞ்சு அங்க போயிடணும்னு சொன்னாங்க. ஆனா நமக்கு போக வாய்ப்பு கிடைக்கல. அதுக்காக நம்ம வக்த விட முடியுமா? எனவே நபி அவர்கள் இதை நாடி சொல்லல. அதனால அசருடைய வக்து இருக்கும் போதே நம்ம தொழுதுருவோம் சொல்லி பனு குரைலாவுக்கு போகாமலேயே இடையிலேயே ஒரு சாரார் அசரை தொழுதுட்டாங்க. இன்னொரு சாரார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, பனு குரைலாவில் தான் அசர தொழுகணும்னு சொன்னாங்க. அப்ப மகரிபுடைய வக்து வந்தாலும் பரவாயில்லை, நம்ம அசர் தொழுகை அங்கதான் தொழுவோம் அப்படின்னு இன்னொரு சாரார் சொன்னாங்க. இப்ப கருத்து வேறுபாடு வருதா? இப்ப ரெண்டு சாராரும் கெட்டதை நினைக்கிறாங்களா? இல்ல, இவங்களும் தீனை தான் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அவங்களும் நபியுடைய கூற்றை ஃபாலோ பண்ணி நம்ம தீனை கடைபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்ப ரெண்டு சாராரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனையை தான் கடைபிடிக்கிறாங்க. ஆனா இருவருடைய சிந்திக்கும் திறனும் இங்க வேறுபடுது. இப்படி ரெண்டு பேர் வேறுபட்டாங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த கருத்தை சொல்றாங்க, இப்படி நாங்க மாறுபட்டு செஞ்சோம்னு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரெண்டு பேர்ல யாரையும் என்ன செய்யல, கண்டிக்கல. ரெண்டு பேரும் யாரையும் நீ எங்க தொழுத, நீ என் தொழுகல என்ற எந்த விதமான கேள்வியும் கேட்கல. உங்க ரெண்டு பேருடைய அமலும் என்ன செய்யப்படும், ஏற்றுக்கொள்ளப்படும். இப்ப இந்த சகிப்புத்தன்மை நமக்கு இருக்கணும். அவங்க ரெண்டு பேரும் முஸ்லிம்களா இருந்தாங்க, சகோதரர்களாக இருந்தாங்க, பிணங்கி கொள்ளல. இப்ப சஹாபாக்கள் நபி இருக்கும் போதே இப்படி கருத்து வேறுபாடு வந்ததே. ஆனா அவங்களுக்கு மத்தியில பிரச்சனை இல்லை. நபிக்கு பிறகும் வந்தது கருத்து வேறுபாடு. குர்ஆனை தொகுக்கும் போது வந்தது, ஜகாத் கொடுக்க மறுத்தவர்களிடத்திலே சண்டை போடும் போது வந்தது, பல்வேறு விஷயங்களில் அபூபக்கர் சித்திக், உமர் இப்னுல் கத்தாப் அவர்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு வந்தது. ஆனா அவங்க சகோதர உறவோடு பேசி கொண்டார்களே தவிர ஒருவர் இன்னொருவர் என்ன செய்யல, குற்றம் சாட்டவில்லை என்பதை நாம் என்ன செய்யணும், இங்க கவனிக்கணும். அப்ப இந்த மாதிரி ஒரு நிலைதான் இமாம்கள் ஆய்வு செய்த அந்த ஆய்வுகளிலும் இருக்கின்றது. ஃபிக்ஹ் மதுஹபுகள் இருக்கு இல்லையா, அந்த மதுஹபுகள்ல நம்ம புரியாம கேள்வி கேட்போம், அல்லாஹ் ஒண்ணு, அல்லாஹ்வுடைய ரசூல் ஒண்ணு, ஆனா ஏன் 4 மதுஹபுகள் அப்படின்னு கேட்போம். ஃபிக்ஹ்ல கருத்து வேறுபாடு வரும். கருத்து வேறுபாடு வராமலாம் யாரும் ஆய்வு பண்ண முடியாது. சரி, இந்த 4 மதுஹபு எதுக்குன்னு சொல்லி ஒரு மதுஹபு ஒரு ஆள் உருவாக்குறாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு கொள்ளாம இருப்பாங்களா? இல்ல, கருத்து வேறுபாடு கொள்ளல. இந்த 4 மதுஹபு வேண்டாம் என்று சொல்லி ஒன்றை உருவாக்கியவர்கள் மதுஹபை எல்லாம் தாண்டி ஒரு ஃபிர்காவாக, பிரிவினை கூட்டமாகவே என்ன செய்து விட்டார்கள், உருவாகி விட்டார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்ப கருத்து வேறுபாடு வருவது இயல்பு. இந்த மதுஹபுகள்ல அன்னைக்கு அந்த இமாம்கள் செய்த உழைப்புகள் சாதாரண உழைப்பு இல்லை. மக்களுக்கு இந்த தீனுடைய சட்டங்களை எல்லாம் ஆராய்ச்சி செய்து அவர்கள் சொன்னார்கள். அதுல நிறைய நன்மைகள் இருக்கிறது. மதுஹபு சட்டங்கள் இன்றைக்கு தேவையான்னு கேட்டா தேவை. ஏன் தேவை? இன்னைக்கு நாம குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்டு ஒரு சட்டத்தை நம்ம சொல்றோம்னு வைங்க, அதுக்கு இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் என்ன சொன்னாங்க,
அவங்க இந்த கருத்துக்கு எதை ஆதாரம் காட்டுறாங்க, அபு ஹனீஃபா இமாம் அவங்களுடைய நிலைப்பாட்டுக்கு என்ன ஆதாரம் காட்டுறாங்க, இதையெல்லாம் எடை போட்டு பார்த்தாதான் நாம ஒரு சரியான முடிவு என்ன செய்ய முடியும், எடுக்க முடியும். அதுல நிறைகள் நிறைய இருக்கிறது, சில குறைகளும் இருக்கின்றது. மனிதனுடைய ஆய்வு தானே, அப்ப குறைகளும் வரும் அல்லவா. குறைகளுக்காக நிறைகளை மறுக்க முடியுமா? ஒட்டுமொத்தமாக அது குப்பை என்று சொல்லி அதை மொத்தமாக நறுக்க முடியுமா? அவர்கள் செய்த சேவையை நிராகரிக்க முடியுமா என்றால் முடியாது. இப்ப நிறைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும், குறைகளை நாம் தவிர்க்க வேண்டும். அந்த இமாம்களே சொல்லிவிட்டார்கள், இது நாங்கள் மனிதன் தான், தவறாகவும் நடப்போம் சரியாகவும் நடப்போம். சரியாக நடந்தா எங்களுக்கு அல்ல 2 கூலி கொடுப்போம், அதை எடுத்துக்கோங்க. ஹதீஸுக்கு மாத்தமா நாங்க சொல்லியிருந்தா அதை நீங்கள் விட்டு விடுங்கள். இப்ப கருத்து வேறுபாடு ஏன் வருது? ஆதாரங்கள் ஒண்ணுக்கொண்ணு முரணா இருக்கிற மாதிரி தெரியும் போது கருத்து வேறுபாடு வரும். நம்முடைய புரிதல்ல உதாரணத்துக்கு நான் சொல்றேன், அசர் தொழுகைக்கு பிறகு தொழுகக்கூடாது, ஹதீஸ் இருக்கா இல்லையா? உபரியான வணக்கங்களை ஈடுபடக்கூடாது, ஹதீஸ் இருக்கு. இன்னொரு ஆதாரபூர்வமான ஹதீஸ் இருக்கிறது, பள்ளிவாசலுக்குள் நீங்கள் வந்தீர்கள் என்றால் 2 ரக்காத் தொழாமல் உட்காரக்கூடாது, தஹியத்துல் மஸ்ஜித் தொழுக வேண்டும், இப்படியும் ஹதீஸ் இருக்கு. இப்போ ஒரு மனிதர் அசர் தொழுகைக்கு பிறகு பள்ளிக்கு வர்றார், இவர் தஹியத்துல் மஸ்ஜித் 2 ரக்காத் தொழுகணுமா வேண்டாமா? அப்போ ஒரு சாரார் என்ன சொல்றாங்க, நபி அவர்கள் தான் அசருக்கு பின்னாடி தொழக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல, அந்த ஹதீஸை எடுத்துக்கொண்டு தொழக்கூடாதுங்கிறாங்க. இன்னொரு சாரார் என்ன சொல்றாங்க, அது பொதுவானது, ஆனா தஹியத்துல் பள்ளிவாசலுக்கு வந்தோம் என்றால் அந்த நேரத்துல 2 ரக்காத் தொழாம உழக்கூடாது, இதுவும் தடை தானே, அப்ப இது அந்த குறிப்பிட்ட நேரத்துல நம்ம செயல்படுத்தணும் சொல்லி இவங்க இந்த ஹதீஸ் எடுக்கிறாங்க. அப்ப இப்படித்தான் ஹதீஸ்கள் ஒன்றுக்கொன்று மாற்றமாக இருப்பது போல் தெரியும் போது கருத்து வேறுபாடுகள் உருவாயிரும். அது மாதிரி அரபு வார்த்தைகள் பொதுப்படையாக இருக்கும், பல்வேறு அர்த்தங்களை தரும், அப்ப அந்த கருத்து வேறுபாடு உருவாகும். தலாக் விடப்பட்ட பெண்கள் 3 குருவுகள் இதா இருக்க வேண்டும் என்று அல் குர்ஆனிலே சொல்கிறான். இப்ப 3 குரு என்றால் அதுக்கு மாதவிடாய் என்ற அர்த்தமும் இருக்கிறது, இன்னொரு அர்த்தம் தூய்மையான காலகட்டம் என்ற அர்த்தமும் இருக்கிறது. இப்ப 2 அர்த்தங்களுக்கு உட்பட்ட வார்த்தை கருத்து வேறுபாடு என்ன செய்கிறது வருகிறது. பெரும்பாலான ஹதீஸ்கள் சஹி, கருத்து வேறுபாடு கிடையாது. ஆனா ஒரு சில ஹதீஸ்கள் சஹியா லைஃபான கருத்து வேறுபாடு இருக்கும். இப்ப லைஃப்ங்கிறவங்க வேற சட்டத்தை சொல்லுவாங்க, அதை சரி என்று சொல்லக்கூடியவர்கள் மாறுபட்டு வேறொரு சட்டத்தை சொல்லுவாங்க. இப்ப இப்படித்தான் இந்த கருத்து வேறுபாடுகள் என்பது வருகிறது. இதை நாம் என்ன செய்யக்கூடாது, ஒரு பெரிய பிரச்சனையாக நாம் என்ன செய்யக்கூடாது, உருவாக்க கூடாது. இது நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த சகோதரத்துவ உறவை இந்த ஃபிக்ஹ் சட்டங்களால் நாம் சிதைத்து விடக்கூடாது. இதை நாம் என்ன செய்யணும், கவனமாக இருக்க வேண்டும். அதே போன்று நம்முடைய இந்த பிரச்சாரத்தில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு என்ன தெரியுமா, 5வது மதுஹபை உருவாக்கியது. அது தேவையே இல்லை. குர்ஆன் ஹதீஸுடைய சட்டங்கள் எல்லாமே 4 மதுஹப்ல ஏதாவது ஒரு மதுஹப்ல இருக்கும். மதுஹப்ல ஒரு மதுஹப்ல ஒரு விஷயம் தப்பா இருந்தா அது தவறு ஹதீஸ்ல இருக்குன்னு சொல்லி இன்னொரு மதுஹப்ல என்ன செய்யப்பட்டிருக்கு, அது சொல்லப்பட்டிருக்கு. இப்ப குர்ஆன் ஹதீஸ்ல உள்ள விஷயங்கள் எல்லாமே மதுஹப்ல இருக்குது. ஆனா என்ன பண்ணாங்க, ஷிர்கை கண்டித்து கொண்டு இருக்கக்கூடிய வேளையில் இந்த மசாயில் விஷயங்களை கொள்கை பிரச்சனைகள் போல் ஆக்கி அது ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி மாற்று கருத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில மிகப்பெரிய ஒரு வேறுபாட்டையும் விரிசலையும் என்ன செஞ்சு இந்த மசாயில் விஷயங்கள் உருவாக்குச்சு. அப்ப மெயினானது போயிருச்சு, என்ன ஷிர்க்ல இருந்து வர்றது என்னது, அது போயிருச்சு. இந்த மசாயில் பிரச்சனைகள் பெரிதாக்கப்பட்டு அகீதா விஷயங்கள், அடிப்படையான விஷயங்கள், அதுல இருந்து மக்கள் வருவது குறைந்தது, பாதிப்பானதுங்கிறத பாக்குறோம். இப்ப மார்க்கத்துல எதுக்கு எந்தெந்த அந்தஸ்தை கொடுக்கணுங்கிறது மிக முக்கியம், கவனிக்கணும். கொள்கை விஷயத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யமனுக்கு முஆதிரில் அவங்களை அனுப்புனாங்க, என்ன சொல்லி அனுப்புனாங்க, எடுத்தோன்னே ஃபிக்கு சண்டை போடுன்னு சொன்னாங்களா? இல்ல, என்ன சொன்னாங்க, முதல் நீ லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லு அந்த மக்களுக்கு, அதை தெரியாம இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் தொழுகையை சொல்லு, அதுக்கப்புறம் நீ ஜகாத்தை, இப்படிதான் நபி அவர்கள் முக்கியமான விஷயங்களுக்கு என்ன செஞ்சாங்க, முன்னுரிமை கொடுக்க சொன்னார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேரம் போதிய நேரம் இல்லை. இந்த குறுகிய நேரத்தில் நாம் அறிந்து கொண்ட விஷயங்களை மனதில் பதிய வைத்துக் கொள்வோம். மார்க்கத்திலே கருத்து வேறுபாடு கொள்ளாமல் நம்ப வேண்டிய முக்கியமான அகீதா சார்ந்த விஷயங்களில் அவ்வாறு நாம் ஒன்றுபட்டு நம்ப வேண்டும். ஃபிக்ஹ் சார்ந்த விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் வந்தால் அதை வைத்து நமக்கு மத்தியில் பிளவுகளை ஏற்படுத்தி விடக்கூடாது. இன்னைக்கு ஏற்படுது, பிளவு வருது, பிறைங்கிற ஒரு விஷயம்தான். இது என்ன அகீதாவா? ஒரு மசாயில் விஷயம். இந்த பிறைங்கிற ஒரு விஷயத்தை வச்சு தனித்தனி ஜமாத்துகள், எத்தனை ஜமாத்துகள் தமிழகத்துல உருவாயிருக்கு தெரியுமா? இப்ப வரைக்கும் பெருநாள் வந்தா சண்டை தான், குழப்பம்தான். இவர் அவர்களை சாடுவது, அவர் இவர்களை சாடு. இது தீன் இல்லையே.
நீங்க மார்க்கத்தை ஆய்வு செய்யணும்னு நினைச்சீங்க, ஆனா ஃபிக்ஹ் விஷயத்துக்கு என்ன இடம் கொடுக்கணும், அதை எப்படி அணுகணும் அப்படிங்கிற அந்த அணுகுமுறை நம்முடைய குணத்தில் இல்லாமல் போய்விட்டது. எனவே இதையெல்லாம் கவனத்தில் வைத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய தீனில் நாம் ஒன்றுபட்டு இந்த தீனை கடைபிடிப்போமாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைஹி.